இன்றைக்கும் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். நம்மளோட நிகழ்ச்சிக்கு ஒரு அதிதி வந்திருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை நாங்க பேச போறோம். துறை சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய கேள்விகள் இருக்கும். அவங்கள பற்றியும் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இவங்களை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா சில பேருக்கு இவங்களை கண்டிப்பா அறிமுகப்படுத்த தேவையில்லை. பரிச்சயமான பெயர், பரிச்சயமான முகம். இலங்கையினுடைய பெயரை சர்வதேச அளவுக்கு எடுத்துட்டு போய் இன்றைக்கு எக்கச்சக்கமான நிறைய விருதுகளை அவங்க மட்டும் வாங்காம மற்றவங்களுக்கும் வாங்க வச்சு அழகு பார்க்கக்கூடிய ஒரு அன்பான வழிகாட்டி, ஒரு பெண் ஆளுமை, இலங்கையினுடைய நாமத்தை இன்றைக்கு வரைக்கும் நிறைய நாடுகளுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு பெண் தான் இன்றைக்கு நம்மளோட நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. யார் அவங்க அப்படின்னா கயல்விழி ஜெயபிரகாஷ் அவர்கள். அக்கா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். முதல்ல உங்களுக்கு வாழ்த்துகள். OMCல விருது கிடைச்சிருக்குது. ஒரு சர்வதேச மேடை. அந்த மேடையில இலங்கையினுடைய கொடியை எடுத்துட்டு போயிட்டு அந்த இடத்துல நிற்கும் போது அதை பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. ரொம்ப ப்ரௌடான ஒரு மொமெண்டா இருந்தது. உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் முதல்ல. Thank you so much. இந்த OMC அப்படின்னு சொல்லும் போது அக்கா அது என்ன விஷயம்? ஏன்னா இப்போ இந்த மாதிரி நீங்களாம் போயிட்டு வின் பண்ணும்போது தான் இப்படி ஒரு காம்படிஷன் இருக்குதா, இது எப்படி போறது, இதெல்லாம் நடக்குதா, அந்த மாதிரி நிறைய பேர் இப்போ கேட்குறாங்க. நிறைய பேர் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றது கிடையாது உங்களுக்கு. நீங்க 10 வருஷமா போராடி 2018ல ஒரு மெடல் வின் பண்றீங்க, 2023ல ஒண்ணு, இப்போ 2025லயுமே வின் பண்ணிருக்கீங்க. சோ இத பத்தி சொல்லுங்க அக்கா. OMCன்றது வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் மொண்டியல் காய்ஃபோர். இது வந்து ஆர்கனைசர் அவர் வந்து அமெரிக்கன். அவங்க வந்து இந்த ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன்ஸ்ல வேர்ல்ட் சாம்பியன் மாதிரியான ஒரு காம்படிஷன் செய்யணும்னு இவங்க 49ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணினது தான் இந்த ஈவெண்ட். ஸோ இதுல வந்து உண்மையாவே எங்களுக்கு இந்த நாட்டுல இருந்து எங்களை கூட்டிட்டு போனது வந்து நயனா கருணாரத்னன்ற மேம். அவங்க மூலமா தான் நாங்க இங்க நேஷனல் அவார்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணி இதுக்கு அடுத்த கட்டமா நம்ம என்ன செய்யணும்ன்ற ஐடியாஸ் எல்லாம் எங்களை கொடுத்து அந்த இன்டர்நேஷனல் இதுக்கு கூட்டிட்டு போனாங்க. இந்த மாதிரி இன்டர்நேஷனல் காம்படிஷன் வந்து இந்த மொண்டியல் காய்ஃபோருங்கிறது தான் இந்த OMC. இதுல ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாட்டுல வைப்பாங்க. பட் லாஸ்ட் 5 இயர்ஸா வந்து பாரிஸ்ல நடந்துகிட்டு இருக்கு. நான் ஃபர்ஸ்டா போனது ஜெர்மன், அதுக்கப்புறம் கொரியா, அப்படி ஒவ்வொரு நாடுகள்ல வந்து இப்ப லாஸ்ட் 5 இயர்ஸா அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க பிரான்ஸோட செய்யறதா. அப்போ பிரான்ஸ்லயே தான் இப்போ இந்த காம்படிஷன்ஸ் வந்து நடந்துட்டே இருக்குது. பட் நெக்ஸ்ட் இயர் மாறலாம், சில வேலைகள்ல மாறலாம். அக்கா உண்மைக்குமே இந்த காம்படிஷன்ஸ்குள்ள எப்படி போறது? ஏன்னா சரியான ஒரு கைடன்ஸ் அப்படின்றது இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இனி கிடைக்கலாம். ஏன்னா இப்போ ஒருத்தங்க ஒரு மேடைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு போறது ரொம்ப சுலபமா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா உங்களுக்கு அது ரொம்ப கடினமான ஒரு பாதையா கண்டிப்பா இருந்திருக்கும். ஏன்னா இப்படி ஒண்ணு இருக்குது, இப்படிதான் போகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கான பாதையை நீங்களே தான் உருவாக்கி இருக்கிறீங்க. அந்த பாதையை பற்றி சொல்லுங்க. கண்டிப்பா நான் வந்து எனக்குமே வந்து நான் பேப்பர் ஆர்டிகல்ஸ் பார்ப்பேன். நாங்க வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்த புதுசுல ஏசியா காம்படிஷன்ஸ், மலேசியா ஒவ்வொரு நாடுகள்ல வின் பண்ணி போட்டோஸ் பார்ப்பேன். சோ நான் வந்து சலூன் இண்டஸ்ட்ரின்னு வந்தது வந்து சம்பாதிக்கிறதுக்கு தான். இந்த சம்பாதிக்கிறத விட எனக்கு வந்து நிறைய ஆசைகள் இருந்துச்சு. காம்படிஷன் அச்சீவ் பண்ணணும், இந்த மாதிரி நம்மளும் வந்து ஷைன் பண்ணணும், நமக்குன்னு ஒரு பேரை அங்கீகாரத்தை வந்து எடுக்கணும்ன்றது சின்ன வயசுல இருந்தே என் ஆசை தான். அப்ப நான் வந்து சரியா ஸ்லாஹப்ங்கிறது வந்து ஸ்ரீலங்கன் ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன். ஸோ இதுல தான் வந்து நான் ஜாயின் பண்ணினேன் ஒரு காம்படிட்டரா. இந்த காம்படிட்டரா நான் ஜாயின் பண்ணும் போது அதுக்குள்ள போனா பல எங்க ஸ்ரீலங்கால இருக்கிற எல்லா திசையில இருந்தும் வந்திருந்தாங்க அந்த காம்படிஷனுக்கு. ஸோ அது ஒரு பெரிய மேடையா இருந்துச்சு. அது வந்து கலதாரி ஹோட்டல்ல தான் நடந்துச்சு. ரொம்ப அதை பார்க்கும்போது இப்படியெல்லாம் இருக்கான்ற மாதிரி எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ நானும் ஒரு பிரைடல் மேக்கப் தான் செய்ய போயிருந்தேன், ஒரு காம்படிட்டரா தான் போனேன். பட் அதுக்குள்ள போனோன்னே என்னை விட பயங்கரமா எஃபர்ட் கொடுத்து நிறைய விஷயங்கள் அழகா செய்திருந்தாங்க. நான் யோசிச்சேன் இதெல்லாம் நமக்கு தெரியாது, இதெல்லாம் நம்ம எப்படி படிக்கிறது. ஸோ அந்த மெயின் ஆர்கனைசர் தான் நயனா கருணாரத்னம். அவங்க தான் ஃபவுண்டர். ஸோ அவங்க கிட்டே நான் நேராக போயிட்டு மிஸ் நான் உங்ககிட்ட கிளாஸஸ் படிக்கணும், நான் என்ன மாதிரி படிக்கலான்னு கேட்கும்போது தான் அவங்க எனக்கு ஐடியாஸ் கொடுத்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட பே பண்ணி கிளாஸஸ் படிக்கும்போது இன்டர்நேஷ்னல் ட்ரெயினர்ஸ் கூட்டிட்டு வந்தாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரெயினர்ஸ் வந்து அவங்க கிட்ட நான் ஒர்க் பண்ணும்போது அவங்க இந்த ஆர்ட்ஸை பார்த்துட்டு கிரியேட்டிவ் ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் செய்யும் போது
இவ நல்ல டேலண்டடா இருக்கிறா, நீ இவங்களை வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பு, இவ வந்து நீ காம்படிஷன் செய்ய வச்சேன்னா கண்டிப்பா அவங்க நாட்டுக்கு ஒரு பேர் கொடுப்பான்னு அவங்களே சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நயனா மேம் என்ன ரொம்ப வாஷ் பண்ணுவாங்க. வாஷ் பண்ணி தான் நேஷனல் அவார்டில் வந்து நெக்ஸ்ட் இயரே நான் 3 கோல்டு வின் பண்ணினேன். ஹேர் பியூட்டி நேஷனல் அவார்டில் எவ்ரி இயரும் ஒரு கடைசியாக ஒரு 5 இயர்ஸாக நான் நினைக்கிறேன் கண்டினியூவாக நான் வினர், கோல்டு சில்வர் மெடல், கோல்டு அப்படியே கண்டினியூவா. அதுக்கப்புறம் மேம் சொல்லிட்டாங்க, நீ ஒவ்வொரு வருஷமும் வின் பண்றது தானே, இப்ப நீ போதும் செய்தது, உனக்கு அடுத்து பின்னால வர்ற அக்களுக்கு செய்ய விடு, நீ இனி இன்டர்நேஷனல் மேடைகளுக்கு போகலாம். அதுக்கு பிறகு தான் நான் இந்த இன்டர்நேஷனல்ன்றதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண ஃபர்ஸ்ட் அடி வச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் அடி வைக்கும் போதே வந்து ரொம்ப கடினமா இருக்கும்னு நான் நினைக்கல. ஏன்னா நான் ஆல்ரெடி நேஷனல் அவார்ட் வினர். ஸோ நான் ரொம்ப ஈஸியா ரொம்ப ஃப்ரீயா ஓகே இது என்ன பெரிய வேலையா, நான் போயிட்டேன் வின் பண்ணிடலான்னு போனா அது அதையும் தாண்டி அது ஒரு கடல். அதுக்குள்ள போனோன்னே இதுல இவ்வளோ எல்லாம் இருக்கா. அப்ப நான் வந்து ஜீரோ. அந்த டைம் நான் ஜீரோ, எனக்கு எதுவுமே தெரியாது அதுல என்ன நடக்குது, அதுக்குள்ள என்ன அந்த பார்க்கும் போதே நமக்கு அது ஒரு வாவுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்க ரொம்ப பின்தங்கி இருந்தோம். ஒவ்வொரு வருஷமும் பார்ட்டிசிபேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குள்ள நாலேஜஸ் எடுத்து இன்டர்நேஷனல் ட்ரெயினர்ஸ் மூலமா தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைம் 2018 ஓகே நான் இப்போ ஹேரே தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த முறை பிரைடல் ட்ரை பண்ணும். ஏன்னா எனக்கு தெரியும் நான் பிரைடல் வந்து அந்த டைம் ஸ்ரீலங்கால நிறைய செய்துக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு நான் நல்லா பண்ணுவேன், என்னால் முடியும்னுட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்டர்நேஷ்னல் மாடலில் புக் பண்ணி ஒரு பிரைடல் மேக்கப்பை 2018 செய்தேன். அது செய்த அதே இயர் நான் வந்து ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் சில்வர் மெடலிஸ்டா வந்தேன். அப்ப எனக்கு அதுக்கப்புறம் தான் நான் இந்த மேக்கப் சைடு வந்து வரவே ஸ்டார்ட் பண்ணினது. அதுக்கு பிறகான பாதை தான் பெரிய ஒரு பாதை. ஆமா அது 2018க்கு அப்புறமான அந்த கடின உழைப்பு தான் இன்றைக்கு இந்த ஒரு விருதுக்கு உங்களை வந்து கண்டிப்பா கூட்டிட்டு போயிருக்கு. இப்போ இப்படி ஒரு விஷயமும் இருக்கும். சில பேர் வந்து அவங்களோட வாழ்க்கையில நம்ம மட்டும் வெற்றி பெற்றா போதும், நம்மளோட பேர் வந்தா போதும், நம்மளை பத்தி எல்லாரும் பேசினா மட்டும் போதும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய இந்த சமூகத்துல இல்ல நான் மட்டும் கிடையாது, எனக்கு அடுத்த ஒரு ஜெனரேஷன் இருக்கணும், அவங்களையும் நம்ம வந்து கூட்டிட்டு போகணும். ஏன்னா இது நமக்கான ஒரு அங்கீகாரமா மட்டும் இல்லாம நாட்டினுடைய பெயரை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு இடமா இது வந்து மாறணும் அப்படின்னு யோசிக்கிறது ரொம்ப பெரிய ஒரு சிந்தனை. அந்த சிந்தனைக்குள்ள உட்பட்டு இப்ப நிறைய பேரை நீங்க வந்து கூட்டிட்டு போயிருக்கீங்க. அண்மையில ஏசியா வேர்ல்ட் கப் அந்த போட்டிகளுமே கூட நடந்திருந்தது மலேசியால. அதை பத்தி சொல்லுங்க, பங்கு பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் பற்றியும் சொல்லுங்க. ஆமா, எனக்கு நான் நினைக்கிறது என்னன்னா இப்ப வேர்ல்ட் சாம்பியன் போனா கூட நம்மளோட ஒரு பெரிய டீம் இருக்கும். இப்ப அதாவது இப்ப சைனா எடுத்தீங்கன்னா அவங்களோட நாட்டுல இருந்து ஒரு 50 பேர், ஒவ்வொரு நாட்டுல இருந்தும் 50, 30, 20 பேர்னு வருவாங்க. பட் நம்ம நாட்டுல மட்டும் ஒரு 2 பேர் 3 பேர் தான். சோ இது வந்து எங்களுக்கு அந்த வேர்ல்ட் கப்ஸ் அது இது பார்க்கும் போது ஏன்னா அந்த நாட்டுக்கான விருதுகள் கிடைக்கிறது வந்து நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்கணும். அப்ப நான் நினைச்சது என்னன்னா நான் மட்டும் இல்ல என் ஃப்ரெண்ட் தீக்ஷனி 2 பேருமே என்ன நினைச்சோம்னா இதை நம்ம எங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு நம்ம ட்ரைனிங் பண்ணி கூட்டிட்டு போவோம். ஸோ அது மாதிரி லாஸ்ட் இயர் 10 பேர் போயிருந்தோம், இந்த இயர் 8 பேர் போயிருந்தோம். ஸோ இது வந்து நாங்க பார்த்த ஒரு விஷயம் தான், எல்லாராலையும் விசா எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு யூரோப் கண்ட்ரின்றது வந்து நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் விசாக்கு பெரிய ப்ரொசீஜர், நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு தான் நான் நினைச்சேன் ஓகே இப்போ முதல்ல வந்து நம்ம இப்போ நாங்களுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் நானுமே ரிஜெக்ட், ஜெர்மனிக்கு நான் ரிஜெக்ட். ஏன்னா அதுக்கான தகுதி இல்லை, நான் அந்த நாட்டுக்கு போனா திருப்பி வருவேன்றதுக்கான எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ அதை நான் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் இயர் அப்ளை பண்ணும்போது எனக்கு கிடைச்சிச்சு. எந்த காம்படிஷன்ஸ் நான் வின் பண்ணின ஆர்டிகல்ஸ் அது இதெல்லாம் கலெக்ட் பண்ணி போட்டேன். அப்ப இப்ப வர பிள்ளைங்க என்ன பண்றாங்க, டிரெக்டா அப்ளை பண்றாங்க எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸுமே இல்லாம. ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்றது, இந்த மாதிரி ஏசியா கப்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவங்களுக்கான வாய்ப்புகள் கூட. ஏசியால காம்படிஷன் பண்ணி வின் பண்ணினாலோ வின் பண்ணலையோ நீங்க வேற நாடுகளுக்கு போய் இருக்கிறீங்கன்ற அந்த இது கிடைக்கும். ஸோ இது மூலமா நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் ஈஸியா. அதனாலதான் நான் எனக்கு தெரிஞ்ச என்னட்ட கேட்குற எல்லாருக்கும் சொல்றது, இந்தியா ஏசியா கப்ஸ் அந்த இந்த மாதிரி நிறைய இதுகள் நடக்குது. இப்ப அந்த மாதிரி காம்படிஷன் செய்யுங்க,
செய்யும் போது உங்களுக்கு விசாவை ஸ்ட்ராங் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. கிடைக்கும்னு சொல்லல, பட் சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த சான்சஸை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. மற்றது நம்மளுமே வந்து ஏசியா கப் மாதிரி காம்படிஷன் செய்துட்டு தான் நாங்களும் வேர்ல்டுக்கு போனோம். ஸோ அப்படி செய்யும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போக ஈஸியா இருக்கும். இந்த முறை நான் ட்ரை பண்ணினது என்னன்னா, எனக்கு நிறைய பிள்ளைகள் ஒரே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, சரி ஓகே இந்த முறை மலேசியாவில் இப்படி ஒரு காம்படிஷன் நடக்குது. ஸோ அந்த ஆர்கனைசேஷனோட நான் கதைச்சேன். கதைக்கும் போது சொன்னாங்க, நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் கூட்டிக்கிட்டு வந்தாலுமே எங்களுக்கு பெருமை, நீங்க உங்க நாட்டுல இருந்து நீங்க கூட்டிக்கிட்டு வரலாம், எத்தனை பேர் வேணாலும் கூட்டிக்கிட்டு வாங்க. ஸோ நான் பெரிய அளவு எஃபர்ட் எடுக்கல. ஸோ எந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 7 பேரை கூட்டிட்டு போனேன். கூட்டிக்கிட்டு போனதுல உண்மையாவே பெருமைப்படணும். எனக்கு ஜஃப்னால இருந்து 5 பிள்ளைகளும், வவுனியால இருந்து ஒருத்தவங்க, கண்டி அண்ட் அவிசாவேல, மொத்தம் 8 பேர் கூட்டிக்கிட்டு போயிட்டு அதுல 5 அவார்ட்ஸ் கிடைச்சிச்சு. 5 அவார்ட்ஸ்னா ஒரு கோல்டு, ஒரு சில்வர், 2 சில்வர் 2 பிரான்ஸ். ஸோ நான் அவங்களுக்கான ட்ரைனிங் எனக்கு என்ன கிடைச்சிச்சோ அது ரொம்ப குறுகிய டைம்ல அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து அவங்கள வந்து அந்த நாட்டுக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டு எப்படி அந்த வேர்ல்ட் சாம்பியன் நம்ம செய்தோமோ அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங்கை கொடுத்து எல்லா ஐடியா சப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்து, ஏன்னா அவங்க குழந்தைங்க இப்பதான் அவங்க வர்றாங்க ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதுக்கான அந்த லெவலை நான் வந்து விட்டு கொடுக்காம அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வச்சது உண்மையா எனக்கு எங்க நாட்டுக்கு அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. ஏன்னா நம்ம நாட்டுக்கு இனிமே ஒரு பெரிய டீம் ஒன்னு இருக்க போகுதுன்னு நினைக்கும் போது, இப்போ நீங்க உருவாக்கி விட்ட இந்த பிள்ளைகள் அடுத்து வர்றவங்களுக்கு கண்டிப்பா அதை வந்து செய்வாங்க. ஏன்னா இப்படி ஒரு பழக்கம் இருக்குது, நம்ம எதை பார்த்து பழகுறோமோ அதே பழக்கங்கள் தான் நமக்கு வந்து தொடர்ச்சியா அப்படியே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்ககிட்ட இருந்து எடுக்கக்கூடிய அந்த பழக்கங்கள் கண்டிப்பா உங்களோட மாணவர்களுக்குமே கடத்தப்பட்டிருக்கும். இப்போ சர்வதேச மேடைகள், அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய ஏசியா மேடைகள்லாம் நீங்க வந்து பார்த்திருக்கீங்க. அதையும் தாண்டி உள்ளூர்லயும் நிறைய நீங்க வந்து வின் பண்ணி, நான் நினைக்கிறேன் வீட்டுல வந்து தனியா உங்களுக்கு வந்து விருதுகளுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு உடன் வந்து கண்டிப்பா இருக்கும். இப்போ இந்த மாதிரியான வெற்றிகள் பெற்று வரும்போது அக்கா உங்களுக்கான வரவேற்பு எப்படி இருக்குது? எங்களுக்கான வரவேற்புன்றது வந்து ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்குது. என்னன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க மட்டும்தான் நம்மள வரவேற்கிறாங்க. அதுலயும் ஒரு சிலர். ஆமா, ஒரு சிலர். ஏன்னா அது வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் எங்களுக்கு ஆசையா இருக்கும், நம்மளை வந்து ஒருத்தவங்க என்கரேஜ் பண்ணும் போது தான் நாளைக்கு நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும்னு நினைப்போம். இந்த மாதிரியான வெளிநாடுகள்ல போயிட்டு காம்படிஷன் செய்துட்டு வின் பண்ணி வரும்போது நம்ம நாட்டுல இருந்து கண்டிப்பா எங்களுக்கு ஒரு பெஸ்ட் வரவேற்பு ஒன்று கொடுத்தா நம்ம இன்னும் அச்சீவ் பண்ணுவோம். ஆமா, இந்த வரவேற்புகளை வந்து நம்மளா தான் ரெடி பண்ண வேண்டியதா இருக்குது. இப்போ எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்னா நான் தான் வந்து மீடியாவுக்கு சொல்லி அவங்களுக்கு வரவேற்புகள் எல்லாமே அரேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கு. சில நேரங்கள்ல ஆர்கனைசேஷனுக்கு சொல்லி கூட்டிட்டு வரணும். பட் அப்படி பார்க்கும் போதும் அந்த ஆர்கனைசேஷன்ஸ்க்கு நாங்க பேசி அவங்கள வரவேற்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்ப எங்களுக்கு அந்த வரவேற்புன்றது உண்மையாவே நம்ம நாட்டுல கவர்மெண்டால கூட எங்களுக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லை. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துதா? கண்டிப்பா. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில பாத்தீங்கன்னா வின் பண்ணி வரும்போது அவங்கள வெல்கம் பண்றதை பார்க்கும்போது நமக்கு உண்மையாவே அப்படி ஒரு பெருமையா இருக்கும். அவங்களும் நம்மள மாதிரியே அந்த ஸ்டேஜ்ல கொடியோட நின்று அவங்கள வரவேற்கும் போது அந்த வரவேற்பு எங்களுக்கு கிடைக்குது இல்லையேன்றதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தமா இருக்கிறேன். நான் மட்டும் இல்லை, இது நிறைய பேருக்கு இந்த வருத்தம் இருக்கு. ஆமா, அதே மாதிரி அக்கா இப்போ உங்களுக்கான வரவேற்பு கிடைக்கல அப்படின்னு நீங்க எவ்வளவு தூரம் மனவேதனையில இருக்கீங்களோ அதே மாதிரி நிறைய பேர் இதே மாதிரி யோசிப்பாங்க. கண்டிப்பா. அதுக்கு அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்காததுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு இன்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நான் நினைக்கிறேன், நான் ட்ரை பண்ணினேன் அந்த அங்கீகாரம் எடுக்கிறதுக்கு. நான் இந்த மேம் எல்லாரும் நம்ம ட்ரை பண்ணணும். பட் அது எங்களுக்கு 100% கிடைக்கல. அந்த ட்ரை வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஃபெயிலியரை தான் கொடுத்துச்சு. ஸோ அதனால இப்போதைக்கு நாங்க எங்க காலில் நிக்கிறோம். நாங்களே வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம எங்க சைட்ல இருந்து என்ன செய்ய வேணுமோ அதெல்லாம் நம்ம 100% கம்ப்ளீட்டா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பட் இப்போதைக்கு நாங்க எங்களை நாங்களே வரவேற்றுக்கிட்டு நம்ம இண்டஸ்ட்ரியை வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நான் நினைக்கிறேன் இது வந்து இன்னும் கொஞ்சம் காலத்துல வந்து அந்த கவர்மெண்ட்டே எங்களை கூப்பிட்டு வந்து பேசுறதுக்கான அந்த இதை நாங்க உண்டாக்குவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா அந்த மாதிரியான ஒரு நாள் நிச்சயமா உங்களுக்கு வந்து அமையணும். ஏன்னா நிறைய அழகு கலை நிபுணர்கள் இருக்கிறாங்க, நல்ல டேலண்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அதுவும் உங்க மூலமா அது வந்து உருவாகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அக்கா இப்ப நிறைய பேர் வந்து
காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கக்கூடியவங்க முதல்ல சூஸ் பண்ற ஒரு இடம் எங்க அப்படின்னா பியூட்டிஷியன். நான் பியூட்டிஷியன் ஆக போறேன், அதுலதான் நிறைய காசு இருக்கு, அந்த மாதிரியான மைண்ட் செட்ல நிறைய பேர், இப்ப நிறைய யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், என்ன இவ்வளவு பேர் இருக்காங்களா, அந்த மாதிரிலாம் கண்டிப்பா யோசிக்க தோணுது. ஏன்னா ஒரு ஃபேஸ்புக்ல ரிக்வெஸ்ட் வர்றதா இருக்கலாம், ஒரு இன்ஸ்டால நம்ம ரீல் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன நேத்து பார்க்கும்போது எடுத்திருந்தாங்க, இன்னைக்கு பியூட்டிஷியன் ஆயிட்டாங்க, அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா நிறைய பேர் காசுக்காக வேண்டி இந்த துறையை சூஸ் பண்றாங்க. இது சரியா? அந்த மாதிரி சூஸ் பண்ணி வர்றவங்களுக்கு நீங்க கொடுக்குற ஒரு அட்வைஸ் என்ன? இது வந்து ஒரு கலை. இந்த கலை என்றது வந்து கண்டிப்பா அவங்க பிறக்கும் போதே அவங்க உடம்புல இருக்கும். இந்த உடம்புல இருக்கக்கூடிய இந்த கலையை வந்து அழகா கொண்டு போகும் போது அவங்களுக்கு 100% சக்சஸ். இவங்க செய்யறாங்க, அவங்க செய்யறாங்க, இதே மாதிரி நாங்களும் செய்வோம், இதே மாதிரி நாங்களும் சம்பாதிப்போம்னு நினைச்சு இறங்குறவங்க ஒரு சிலர் ஃபெயிலியரை பார்க்குறாங்க, ஒரு சிலர் சக்சஸ் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க சரியான இடத்த நோக்கி சரியான ட்ரைனிங்ஸ் போயிட்டு சரியான டீச்சர்ஸ்க்கு கீழே அவங்க ட்ரைனிங் ஆகும் போது அவங்களால சக்சஸ் பண்ண முடியும். நம்ம வந்து குறைஞ்ச விலைக்கு சின்ன இடத்துல போய் படிப்போம், நம்ம சின்னதா ஸ்டார்ட் பண்ணுவோம்னு நினைச்சு உண்மையா எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணும்போது 100% காசோட ஸ்டார்ட் பண்ண முடியாது. நானுமே ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சலூன் ஒரு சேர் ஒரு டேபிளோட தான் நான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஒரு சின்ன ஸ்பேஸ், இந்த அளவு கூட என் சலூன் இருக்காது. ஆனா இந்த ஒர்க் வந்து பெஸ்டா இருந்துச்சு. நாங்க கொடுக்கக்கூடிய அந்த நான் படிச்ச இடமும் எனக்கு அப்படி ஒரு சப்போர்ட்டை கொடுத்துச்சு. நான் வந்து செய்த ஒர்க்கும் வந்து பர்ஃபெக்ட் அண்ட் நீட்டா இருந்துச்சு. அண்ட் தென் காசு மட்டும் என்ற நோக்கமா இருக்குல்ல, எனக்கு வேணும் இந்த கிளையண்ட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றது. ஸோ அந்த சாட்டிஸ்ஃபைட் கிடைச்சதுனால தான் ஒரு கிளையண்ட் மூலம் ஒரு மரக்கிளை மாதிரி ஒன்று மூலம் ஒன்று அப்படி அப்படி போயிட்டு தான் நான் பப்ளிசிட்டி. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில நான் ஏர்ன் பண்ணினது தான் நான் இன்னைக்கு ஒவ்வொரு வெளிநாடுகளுக்கும் சரி எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த அளவுக்கு செலவுகள் இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆமா, இப்ப நம்ம சாதாரண ஒரு நாட்டுக்கு போறது அப்படின்னாலே அதுக்கான ப்ரொசஸிங்குமே கூட ரொம்ப பெருசா இருக்கும். இப்ப இங்க இருந்து நீங்க ஒரு காம்படிஷனுக்கு ஒரு பிரான்ஸ், ஒரு ஜெர்மன் அந்த மாதிரியான நாடுகளுக்கு போறீங்க அப்படின்னா போற செலவுல இருந்து நீங்க தங்குறதுல இருந்து சாப்பாடுல இருந்து நீங்க திரும்ப வார வரைக்கும் அத்தனையுமே உங்களோட காசா தான் இருக்க போகுது. கட்டாயம். ஏன்னா அந்த செலவுகளை வந்து நம்ம பேர் பண்ணக்கூடியதாகவும் இருக்கணும். மற்றது ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா ஃபேமிலி சப்போர்ட் ஒன்னு இல்லைன்னா இப்ப நானும் என் குழந்தைங்களை எல்லாம் விட்டுட்டு தான் போவேன். பட் எனக்கு பிள்ளைகளை பார்த்து கொள்றதுக்கு ஒருத்தவங்க இல்லைன்னா நான் வந்து கண்டிப்பா இதுல முன்னேற முடியாது. பட் நம்ம எப்பவுமே நான் லேடிஸ்க்கு என்ன சொல்றேன்னா, தொழிலுன்னு வந்தோம்னா தொழிலை மட்டும் பார்க்க கூடாது. எங்க ஃபேமிலி எங்களுக்கு முக்கியம். கண்டிப்பா ஃபேமிலி, குழந்தைங்க, அதுக்கு அப்புறம் தான் தொழில். தொழில் வந்து எவ்வளோக்கு நமக்கு ஏர்ன் பண்ணி கொடுக்குதோ இந்த ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம நம்மளால ஏர்ன் பண்ண முடியாது. இந்த ஃபேமிலி சப்போர்ட் தான் எப்பவுமே முக்கியம். இதை வச்சுதான் நம்ம தொழிலை வந்து டார்கெட் பண்ணணுமே ஒழிய தொழிலை டார்கெட் பண்ணி ஃபேமிலியை தோத்துட்டு நம்ம வந்து முன்னேற முடியாது. எப்பவுமே அச்சீவ்மெண்ட்ன்றது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போகணும். ஒரேடியா போயிட்டு நம்ம ஒரு சிகரத்தை தொடணும்னு நினைச்சோம்னா நம்ம எப்படியுமே சீக்கிரமா கீழே வந்துருவோம். ஸோ மெதுவா ஒவ்வொரு அடியும் வச்சு ரொம்ப கவனமா, ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சா நிறைய தடங்கள் வரும், நிறைய பேர் இழுப்பாங்க, விழுக பார்ப்போம். பட் எல்லாத்தையும் தாண்டி மேலே போறதுங்கிறது தான் ஒரு அச்சீவ்மெண்ட்னுவேன். அதே நேரம் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு இந்த ஃபீல்டில் சூஸ் பண்ண நினைக்கிறவங்க வந்து சரியான இடத்த தேர்ந்தெடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க சரியான இடத்துக்கு போகணும். ஏன்னா இந்த ஃபீல்டுங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு டாக்டருக்கு ஈக்குவலான ஒரு ஃபீல்ட். ஸோ ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ சரியான இடத்த நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கும் போது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட நம்ம சரியா ஒர்க் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே தான் ஒரு இண்டஸ்ட்ரியை வளர்க்குறதுக்கு. ஏன்னா நான் நினைக்கிறேன் நம்ம நாட்டில் வந்து கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணாததுக்கு காரணங்கள் கூட இதுவும் ஒரு ரீசன். ஏன்னா ஹெல்த் அண்ட் சேஃப்டி இல்லை சலூன்ஸ். நிறைய சலூன்ஸ் நான் பார்க்குறேன், போனால் எந்த ஒரு சேஃப்டியுமே இல்லை. இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அவங்களோட சப்போர்ட்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஸோ எல்லாருமே பர்ஃபெக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி செய்தோம்னா நமக்கு ஒரு வாய்ப்பு இந்த நாட்டில் கவர்மெண்டால கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியும். இப்போ நீங்க பேசும்போதே சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது தேவை அப்படின்னு. இப்ப நம்ம திருமணம் ஆகிறதுக்கு முதல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா நம்ம வீடு, நம்ம அம்மா அப்பா, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சகோதரங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சப்போர்ட் இருக்கும். ஆனா திருமணம் ஆனதுக்கு பிறகு, அதுவும் ஒரு பிள்ளைகள் எல்லாமே பெற்றதுக்கு பிறகு ஒரு குடும்ப தலைவியா இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி சப்போர்ட் கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம்.
ஆனா உங்களுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய கணவர் இன்னைக்குமே கூட இந்த ஷூட்டுக்குமே உங்களை கூட்டிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லணும். சோ அவரை பற்றி சொல்லுங்க. உங்களோட கணவர் எவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ராங் உங்களுக்கு? நம்ம 2 பேருமே லைஃப்ல ரொம்ப அடிபட்டு வந்தவங்க. அவருக்கு பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. பட் எந்த பேரண்ட் வந்து அப்பா மட்டும் தான் எனக்கு. அப்ப நாங்க வந்து வந்த பாதை டிஃப்ரெண்ட், அவர் வந்த பாதை டிஃப்ரெண்ட். ஆனாலும் 2 பேரும் ரொம்ப லைஃப்ல ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்தோம். ஸோ அந்த ஸ்ட்ரகிள் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் மேரி பண்ணினதுக்கு அப்புறம் நம்ம அந்த நான் மேரி பண்ணும்போது 22 இயர்ஸ், என் ஹஸ்பண்டுக்கு 23 இயர்ஸ். ஏன்னா சின்ன வயசுலயே அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி தான் எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பேபி ஒருத்தவங்க இருந்தாங்க. நான் நினைக்கிறேன் நான் சோஷியல் மீடியாவில் நிறைய பேருக்கு அது தெரியும், என் பேபியை நான் இழந்துட்டேன்றது. ஆனால் அதுக்கப்புறம் தான் நாங்கள் நினைச்சோம் இந்த காசுன்ற விஷயம் எவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ன்றது. இதை ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ட்ரை பண்ணுவாங்க. பட் நாங்கள் தேர்ந்தெடுத்தது வந்து நீதி, நேர்மை அண்ட் எந்த அளவுக்கு சக்சஸ், எந்த அளவுக்கு நம்ம பேர் எடுக்கிறதுக்கு நாங்க ட்ரை பண்ணணும். சம்பாதிக்கிறது மட்டும் எந்த நோக்கம் இல்லை. எந்த அளவுக்கு நாங்க இந்த இண்டஸ்ட்ரியில வந்து நம்ம ஸ்ட்ராங்கா நிக்க முடியும், எப்படி நான் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும்ன்றது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்தோம். பட் அவரும் அவரோட சைட்ல இதே மாதிரி அவர் ஸ்டீல் இம்போர்ட்டர். ஸோ அவரும் அவரோட சைட்ல வந்து நல்ல பெஸ்டான ஒரு அஃபோர்ட் ஒன்று கொடுத்து நிறைய அடி வாங்கி நிறைய உதவாங்கி ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனா இருக்கிறாரு. நம்ம 2 பேருக்கும் வந்து நல்ல ஒரு, எனக்கு என் ஹஸ்பண்ட் அம்மா வந்து அத்தை நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பர்சன். அவங்க வந்து இந்த குழந்தைங்களை பார்த்துக்கிட்டதுனால தான் நம்ம 2 பேரும் வெளியில போயிட்டு ஒர்க் பண்ண. இப்போ அவங்க இல்லை, இறந்து 1 இயர் ஆகுது. பட் ஆனாலும் இப்போ எந்த குழந்தைகளுமே எனக்கு பயங்கர சப்போர்ட். இப்போ நான் ஒரு நாட்டுக்கு போறேன்னா அம்மா நாங்கள் குக் பண்ணிக்கிறோம், நம்ம சாப்பிட்டுக்கிறோம், நாங்கள் எல்லாம் பண்ணுறோம், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணி அனுப்புவாங்க. அதே நேரம் நான் எந்த பிள்ளைகளை வந்து எப்போவுமே வந்து நான் அவங்கள சின்ன வயசுல இருந்தே சொல்லி வளர்க்குற ஒரு விஷயம் தான், எப்போவுமே தன் கால் தான். நம்ம வந்து ஒரு இடத்துல நிக்கணும்னா நாங்க தான் அதுக்கு முயற்சி செய்யணும், இன்னொருத்தவங்களை எதிர்பார்க்க கூடாது. நீங்க உங்க கால்ல நின்று பழகுங்க. இது நான் நினைக்கிறேன் நாளைக்கு இப்ப அவங்களுமே அவங்க வாழ்க்கையில சக்சஸ் பண்றதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். இப்ப என் ஹஸ்பண்ட் உண்மையாவே பயங்கரமா, நாங்க வந்து ஃபினான்ஷியலா ரொம்ப டைட்டா இருந்ததுனால தான் என்னால இந்த குழந்தைய காப்பாற்ற முடியாம போச்சு. அதை வந்து இன்றைக்கு நாங்க இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் இது சொல்றது சரியா தெரியல, பட் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றோம். எனக்கு வந்து தெரியும், நான் ஒவ்வொரு எந்த கிளாஸஸ்லயும் ஃப்ரீயா ஒரு கேர்ளுக்கு நான் ஃப்ரீ சீட் கொடுப்பேன். அப்ப அந்த நிறைய பேரால பெரிய அமௌண்ட் ஏர்ன் பண்ணி எங்களோட கிளாஸஸ்க்கு வர முடியாது. அப்படியான ஆட்களுக்கு ஒவ்வொரு ஊர்லயும் போயிட்டு சின்ன அமௌண்ட்டுக்கு செமினார்ஸ் செய்யறேன். ஸோ என்னால முடிஞ்சது நான் அவங்களுக்கு செய்துகிட்டு இருக்கிறேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் எனக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட், என் குழந்தைகள் எனக்கு ஒரு பயங்கரமான சப்போர்ட், என் தம்பி எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான, ஏன்னா என் தம்பி வந்து என் பிள்ளை ஒவ்வொரு நேரம் தம்பிக்கிட்ட என் குழந்தைங்களை விட்டுட்டு போவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கு. ஏன்னா நான் ஃபேமிலியை ரொம்ப கேர் பண்றேன். என் ஃபேமிலி தான் எனக்கு மெயின், அப்புறம் தான் மற்றது எல்லாம். அவங்களுக்கு அது தெரியுது. இன்றைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில கயல்வெளி அக்கா நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. அக்கா, இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பேசினோம். முதல்ல அது விருதுகள், அப்புறம் குடும்பம், சப்போர்ட் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசணும். இப்போ நம்ம பேச போற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இங்க இலங்கையில் இருக்கக்கூடிய அழகுக்கரை துறை, இப்போ நீங்க அதுலக்கு சரியான ஒரு ஆள் உங்ககிட்ட தான் அந்த கேள்வியை வந்து கேட்க முடியும். ஏன்னா இதை தாண்டி நாங்க இன்னொருத்தங்கிட்ட கேட்க முடியுமா அப்படின்னா நாங்க தேடி தான் பார்க்கணும், யோசிக்கணும், யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனா சரியான ஒரு ஆள் நீங்க தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப இருக்கக்கூடிய இந்த அழகு கலைத்துறை இலங்கையில எப்படி இருக்கு? ஏன்னா இப்ப நாங்க நிறைய பாக்குறோம். ஆமா, எங்க பார்த்தாலும் வீக்லி ஒரு சர்டிபிகேட் செரமனி நடக்குது. அவங்க வந்து சில நேரங்கள்ல பிரபலமானவங்களை கூட்டிட்டு வராங்க, கூட்டிட்டு வந்து அவங்க கையால விருதுகளை கொடுக்க வைக்கிறாங்க. கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மாதிரி விருதுகளை வாங்கிட்டு அவங்க கூட இருந்து ஒரு போட்டோ எடுத்து போட்டு ரைட் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இந்த துறை எப்படி இருக்கு? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு நல்ல ஒரு சைனா? அடுத்து வர்ற ஃபியூச்சருக்கு இது வந்து ஒரு நல்ல சைனா? எப்படி பாக்குறீங்க? நீங்க நல்ல கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறீங்க. பட் ஸ்டூடெண்ட்ன்றவங்க இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்னேன். அதுலேயும் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் உங்கள் எய்ம் அண்ட் டார்கெட் இருக்க வேண்டியது வந்து படிப்பு, அந்த தியரி அண்ட் அந்த ப்ராக்டிகல்ஸ். இந்த தியரி இல்லாமல் ப்ராக்டிகல் செய்து வேலை இல்லை. நிறைய பேர் வந்து ப்ராக்டிகல்ஸ் மட்டும் தான் செய்வாங்க, தியரி சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அப்போ அவங்களால வந்து ப்ராப்ளம்ஸ் வரும்போது வந்து அது அவங்களால ட்ரை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற இடம் வந்து ரொம்ப முக்கியம்.
நமக்கு பிரபலங்களோட போட்டோ எடுக்கிறது எப்ப வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், நம்ம ஒரு பிரபலம். ஆமா, எங்க வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். பட் எங்க எய்ம், எங்க டார்கெட் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில ஷைன் பண்ணணும். ஸோ அது ஸ்டூடெண்ட் கையில தான் இருக்குது. நீங்க தான் சூஸ் பண்ணணும் உங்களுக்கு சரியான டீச்சிங் மெத்தட்ஸ் யாரு கொடுக்குறாங்க. இங்க வந்து NBQ ஸ்ரீலங்கால இருக்குது, அதே மாதிரி இன்டர்நேஷனலி சிட்டி அண்ட் கில்ட் இருக்குது நம்ம நாட்டுல. ஸோ நிறைய வெளிநாடுகளுக்கு போயிட்டு படிச்சுட்டு வந்தவங்க நம்ம நாட்டிலேயே இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட நீங்க ட்ரைனிங் எடுக்கும் போது, இந்த மாதிரியான அகாடமிஸ்ல நீங்க ட்ரைனிங் எடுக்கும் போது கண்டிப்பா நீங்க 75% சக்சஸ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் நீங்க தான் சூஸ் பண்ணணும் உங்களோட சரியான வழியை. ஸோ நீங்க ஒரு ஆர்டிஸ்டா இருக்கிறீங்களா இருந்தா உங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். மற்றவங்க பப்ளிசிட்டி நமக்கு முக்கியம் இல்லை. நாங்க எங்களை எப்படி வளர்த்துக்கிறணும், நாங்க எப்படி ஒரு இடத்துக்கு போகணும், நாங்க எப்படி ஒரு ஆர்டிஸ்டா வெளியே வரணும், நாங்களே ஒரு பிரபலம்னு நம்மளை நினைச்சுக்கிட்டோம்னா நமக்கு மற்றவங்க தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில ஷைன் பண்ணினீங்கன்னா நீங்களே ஒரு பிரபலம் தான். கண்டிப்பா, அதுதான் என்னுடைய தாட். ஆமா, இப்போ ஒரு துறையில நம்ம இருக்கும் போது நம்ம கிட்ட இருந்து நிறைய பேர் படிச்சுக்கிறாங்க, நம்மளோட நாலேஜ நம்ம ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ண முடிஞ்சா அதுவே ஒரு பிரபலம் தான். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இப்ப ரொம்ப சைலண்டா இருந்து அவங்களோட வேலையை ரொம்ப நீட்டா முடிச்சுட்டு பெருசா வெளியில எங்கேயுமே பேச முடியாம ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அந்த மாதிரி இப்ப அது மட்டும் இல்லாமக்கா, இப்ப நீங்க இப்படி போற நேரமே பார்த்திருப்பீங்க, ஒரு 10 அடிக்கு ஒருக்கா ஒரு சலூன் இருக்கும். கண்டிப்பா. இப்போ இந்த சலூன்ல ஒரு 30,000 ரூபாய் சொல்றாங்கன்னா அதே ஒரு விஷயம் அடுத்த சலூன்ல 20,000 ரூபாயா இருக்கும். இப்போ அந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றாங்க இல்லையா, எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும்? ஏன்னா சில நேரங்கள்ல இதனால தான் இந்த பிரைஸ் வந்து குறையுதா? ஏன்னா நம்ம மக்களுமே இப்போ நார்மலா சாதாரணமா ஒரு மக்கள் வந்து சலூன் ஒண்ணுக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுமே யோசிக்கிறது குறைவான விலையில நீட்டா செஞ்சு தருவாங்களா இருந்தா நம்ம அந்த இடத்துக்கு போலாம் அப்படின்றதுதான் மக்களோட சிந்தனை. இந்த சிந்தனை தவறா? அப்படி இல்லைன்னா நாங்க குறைவா எதிர்பார்க்கறது தப்பா? உண்மையாவே பியூட்டின்றது வந்து ஒரு ஃபேஷன் இண்டஸ்ட்ரி. ஸோ நீங்க இந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ள வாரீங்கன்னா நீங்க செலவு பண்ண யோசிக்க கூடாது. அதுதான் என்னுடைய தாட். செலவு பண்ண கஷ்டமா இருந்தாலும் இந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரிங்கிறது எப்படியுமே எக்ஸ்பென்சிவான ஒண்ணு. நம்ம நாட்டுல ஒரு சில பொருட்கள் எங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. சோ நாங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு தான் அதை கொண்டு வர வேண்டியதா இருக்கு. நம்ம நாட்டுல கிடைக்கிறதா இருந்தா, நமக்கு சீப்பா கிடைக்கிறதா இருந்தா கண்டிப்பா நம்மளும் நம்ம நாட்டிலேயே எடுத்து நம்ம அதை சீப்பாவே கொடுக்க முடியும். பட் நம்ம வெளிநாடுகளுக்கு போயிட்டு நம்ம வெளிநாட்டுல இருந்து பொருட்கள் வாங்கிக்கிட்டு இங்க டாக்ஸ் பே பண்ணி ஒவ்வொன்றும் எடுத்துட்டு வரும்போது அந்த நாட்டிலயும் நம்ம டாக்ஸ் பே பண்றோம், இங்கேயும் நம்ம டாக்ஸ் பே பண்றோம். இப்படி பே பண்ணி கொண்டு வந்து நம்மளால சீப்பான ஒரு வேலையை கண்டிப்பா கொடுக்க முடியாது. சீப்பா செய்யறவங்களும் இருக்கிறாங்க, பட் நான் அவங்களுக்கு எதுவும் சொல்ல போறது இல்ல. பட் அவங்க, நான் நினைக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இந்த இண்டஸ்ட்ரியில இருப்பாங்க. ஏன்னா ஒரு சில பொருட்கள் இருக்குது நம்ம யூஸ் பண்ணும் போதே, இப்ப ஈவன் மேக்கப் ஒரு பிராண்ட் எடுத்தோம்னா நம்ம நாட்டுல பெஸ்ட் பொருட்கள் இருக்குது, பட் அதே நேரம் செகண்ட் குவாலிட்டி பொருட்கள் இருக்கு. ஸோ இந்த செகண்ட் குவாலிட்டியை நீங்க வாங்கி ஒரு பிரைடுக்கு மேக்கப்பை போட்டீங்கன்னா கண்டிப்பா கிராக் விழுகும், கண்டிப்பா ஆக்சிடைஸ் ஆகும். ஆக்சிடைஸ்னது கொஞ்சம் நேரம் ஆகும்போது கருப்பாகிக்கிட்டே போகும் ஸ்கின். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து இப்ப நம்ம கிளையன்ட்ஸுக்கு வந்து இருக்கு. ஏன்னா சோஷியல் மீடியால ஃபுல்லாவே இப்ப வீடியோஸ் அது இதுன்னு போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆமா, இப்ப வீக்லி ஒரு ப்ராடக்ட் அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம கிளையன்ட்ஸ் இப்ப வந்து முட்டாள்கள் இல்ல, அவங்க சூஸ் பண்ற இடம் பெஸ்டான இடமா இருக்குன்றது அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ அதையும் தாண்டி சிலர் வந்து சாதாரணமா போயிட்டு நார்மல் மேக்கப் பண்ணிட்டு போறவங்க இருக்கிறாங்க. பட் குறையா சொல்லல, பட் அவங்களுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் பிறகு வரும். அவங்களுக்கு வந்து அந்த சக்சஸ் வந்து கிடைக்காது. ஒரு பிரைடை பார்த்து வாவுன்றதுக்கும் ஒரு சாதாரண மேக்கப் போட்டு போயிட்டு நார்மலா இருக்கிறாங்கன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்க ஃபேஷனுக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க செலவு பண்ணி யோசிக்க கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப நாங்க எல்லாம் வந்து வெளியில இருந்து கொண்டு வர ஒவ்வொரு பொருட்களும் பயங்கரமா எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஸோ என்னால கண்டிப்பா ஒரு சின்ன பிரைஸ்க்கு வந்து ஒரு சர்வீஸை கொடுக்க முடியாது. அப்படியே கொடுக்கறதா இருந்தாலும் நான் ஆஃபர் போட்டு நார்மலா இந்த நாட்டுல நம்ம ஒரு சில பொருட்களை எடுத்து கொஞ்சம் சீப்பான பொருட்கள் எடுத்து தான் நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கும்.
கண்டிப்பா. ஏன்னா பேசிட்டே ஏன்னா இந்த கேள்வி நான் ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பா இப்ப உங்ககிட்டயும் நிறைய பேர் வருவாங்க. வரும்போது கொஞ்சம் குறைவா செய்ய முடியாதா? அந்த ஒரு ரிக்வெஸ்ட் கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் நான் அந்த ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். அதே மாதிரி அக்கா இப்போ அப்கமிங்ல நிறைய பேர் வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பா இருக்குது. இப்போ நீங்களுமே சொல்லியிருந்தீங்க நம்ம சரியான நபர்களை சூஸ் பண்ணணும் அப்படின்னு. அது உண்மைக்குமே அந்த ஒரு விழிப்புணர்வு வந்து கண்டிப்பா இல்ல. ஏன்னா இப்ப இதை பார்த்துட்டு இருக்கும்போது நமக்குமே நம்மளும் இப்ப யோசிச்சுட்டு இருப்பாங்க டிவில பார்க்கும்போது நம்ம இந்த அக்கா கிட்ட போனோம்னா நம்ம நல்லா படிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. நம்ம எப்படி சூஸ் பண்ணிக்கிறது? ஏதாவது ஒரு டிப்ஸ் இருக்கா? இப்படி நம்ம இந்த மாதிரி ஒருத்தங்க இருந்தா நம்ம சூஸ் பண்ணலாம், அப்படி ஏதாவது இருக்குதா? இப்ப நான் சூஸ் பண்ண விதத்தை சொல்றேன். நான் சொன்னேன் தானே பேப்பர் ஆர்டிகல்ஸ் பார்த்து தான் நான் இது பண்ணேன். ஸோ அந்த மாதிரி பேப்பர் ஆர்டிகல்ஸ்ல பெஸ்டா ஒரு விஷயம் நடக்குது, பெஸ்டா ஒரு ஒர்க் அங்கே நடக்குது, அவங்க ட்ரீட்மெண்ட்ஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்குதுன்றது நம்ம இப்ப எல்லாம் சோஷியல் மீடியாலேயே நமக்கு பார்க்கக்கூடியதா இருக்கு. அண்ட் அவங்களோட பொசிஷன்ஸ், அவங்க எந்த அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில ஷைன் பண்றாங்க, அவங்க எந்த அளவுக்கு டீச்சிங் பண்றாங்க, அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்னன்றத தெரியாம இப்ப எந்த ஸ்டூடெண்ட்ஸும் வராங்கல்ல. எங்கள்கிட்டயே கால் பண்ணி கேட்குறாங்க, நீங்க யாருக்கிட்ட படிச்சீங்க மிஸ், நீங்க யாருக்கிட்ட மிஸ் இந்த அவார்ட்ஸ் எடுத்தீங்க, ஸோ நான் உங்ககிட்ட வாரத்துக்கு தகுதி இருக்கான்றதை எங்ககிட்ட ஸ்டூடெண்ட்ஸே செக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம சும்மா அந்த சோஷியல் மீடியால நான் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன்னு பேச்சில ஒர்க் பண்றவங்கள்ட்ட நீங்க தான் அதை தெரிஞ்சுக்கொள்ளணும், அவங்க கிட்ட எந்த அளவுக்கு அந்த ஒர்க் இருக்கு. ஸோ அவங்க ஒர்க் உங்களுக்கு 100% இருந்தா கண்டிப்பா போங்க, உங்களுக்கு அவங்க சாட்டிஸ்ஃபைடா இருந்தா கண்டிப்பா போங்க. யாருன்றதை விட நீங்க தேடலோட இருந்து நீங்க புத்திசாலித்தனமா ஒர்க் பண்ணுனீங்கன்னா சரியான இடத்துக்கு உங்களுக்கு போக முடியும். இப்போ மேக்கப் அப்படின்னு சொன்னாலேக்கா இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தாட் என்ன அப்படின்னா, ஒன்னு ஹேர், இன்னொன்னு பிரைடல். இது ரெண்டும் தான் மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த ஒரு கேட்டகரி தான் சூஸ் பண்றாங்க. ஆனா இதை தாண்டி தான் நீங்க சொல்ற அந்த கிரியேட்டிவ் மேக்கப் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. சோ இது மேக்கப்குள்ளே இருக்கிற ஒரு சப்ஜெக்டா இல்ல தனியா நம்ம அதை சூஸ் பண்ணணுமா? இது மேக்கப்குள்ளேயே இருக்கிற சப்ஜெக்ட் தான், பட் இது கிரியேட்டிவ்ங்கிறது இன்னும் அட்வான்ஸான ஒரு விஷயம். அது நம்மளே செய்யறது. அப்படி நம்மளே செய்யறதுனாலுமே இதுக்கான ட்ரைனிங்ஸும் நான் எடுத்துக்கிட்டேன். நான் இப்ப சாதாரணமா ஒரு ஸ்பேஸ்ல நம்ம நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யும் போது மூட் போர்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மூட் போர்ட்ல தான் அவங்க இன்டீரியர் ஒர்க்ஸை ஃபுல்லா பண்ணுவாங்க. ஸோ இதை எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத நான் ஒரு கிரியேட்டிவ் ஆர்டிஸ்ட் கிட்ட, இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட் கிட்ட நான் ட்ரைனிங் எடுத்தேன். ஸோ அவங்க தான் எனக்கு டீச் பண்ணினாங்க. ஸோ பிரைடல் மேக்கப்ங்கிறது யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணலாம், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணலாம். பட் கிரியேட்டிவ்ன்றது அப்படி இல்லை. கண், முகம், தலை, ஹேர் ஆர்னமெண்ட், ஹேர் ஸ்டைல், ட்ரெஸ், ஷூஸ், கைக்கு வர கிளவுஸ், கை நெயில்ஸ்ல ஆர்ட், இது எல்லாமே வர்றது தான் ஒரு கிரியேட்டிவ்ன்றது. ஸோ இந்த கிரியேட்டிவ் நாலேஜ் எந்த அளவுக்கு நாங்க அதை ஒரு ரொம்ப விரும்பி நம்ம ஒரு ஸ்வீட் மாதிரி சாப்பிட்டோன்னு சொன்னா எங்களுக்கு அதை அழகா அதை எக்ஸ்போஸ் பண்ண முடியும். நம்ம கொடுக்குற அந்த பிளசண்ட்டை தான் வாவ் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு நம்ம கிரியேஷன்ஸ் இருக்குன்றதுல தான் இருக்கு. கண்டிப்பா. இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்க இடத்துல சர்வதேச அளவுல நடக்கக்கூடிய மிகப்பெரிய காம்படிஷன்ஸ்ல நீங்க ஜட்ஜா இருக்கீங்க. ஆமா. இப்போ இலங்கையில நடக்கக்கூடிய நிறைய முக்கியமான ஈவெண்ட்ஸ்ல எல்லாம் உங்களை பார்க்கக்கூடியதா இருக்குது. சீஃப் கெஸ்ட் இவங்க தான் வர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களை பாக்குறதுக்காக உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் அந்த ஈவெண்ட்ஸுக்கு வந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கு. அதை நாங்களுமே பார்த்திருக்கோம். ஒரு இன்டர்நேஷனல் ஜட்ஜா இருக்கிறது எப்படி இருக்கு? எப்படி பெருமையா ஃபீல் பண்றீங்க? ஏன்னா கண்டிப்பா நம்மளை பத்தி நம்மளே ஒரு இடத்துல ப்ரௌடா ஃபீல் பண்ணுவோம். proud of you myself அந்த மாதிரி என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ப்ரௌடா நினைச்சிருக்கிறேன் நிறைய தடவை. நான் நேஷனல் அவார்ட் வின் பண்ணும் போதே அந்த ஸ்டேஜில் என் பேர் கூப்பிடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ப்ரௌடான மூமெண்ட். அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் அது இதுன்னு போய் இப்போ ஜட்ஜ்மெண்ட்டில் நிற்கிறேன். இந்த ஜட்ஜ் பண்ணும்போது பல நாடுகள்ல இருந்து வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கான விஷயமுமே உங்ககிட்ட இருந்தா மட்டும்தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் அவங்க கால் பண்ணுவாங்க, இல்லைன்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஸோ நான் கிரியேட்டிவ் சைட், பிரைடல் சைட்ல ஆல்ரெடி வின் பண்ணதுனால எனக்கு அந்த சப்ஜெக்டை ஜட்ஜ் பண்ண கொடுப்பாங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட்ல தான் இவங்க ஜட்ஜ் பண்ண சரியானவங்களான்றது எங்களோட மார்க் ஷீட்ஸ்ல இப்போ 10 ஜட்ஜஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த 10 ஜட்ஜடையும் அவங்க செக் பண்ணுவாங்க.
ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அதுல சப்போஸ் நான் வந்து பிழையான ஒருத்தருக்கு இல்ல நான் ஃபேவரேஷன் பார்த்த ஒருத்தருக்கு கொடுத்தா எங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில போட்டுருவாங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது விளையாட்டு இல்லை. அதுவும் வந்து எந்த அளவுக்கு அந்த பர்ஃபெக்ட்னஸ், அவங்க கொடுக்குற ரூல்ஸ், அவங்க கொடுக்குற அந்த ரூல்ஸை வந்து இவங்க ஃபாலோ பண்ணி இருக்கிறாங்களா இப்படின்றது வந்து கண்டிப்பா நாங்க செக் பண்ணி தான் கொடுக்கணும். அந்த மாதிரி நினைக்கும் போது நான் வந்து ஏஷியால இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கான அவார்டை நான் இந்த முறை எடுத்தேன். அது எடுக்கும்போது எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் இன்னொரு ஸ்டெப் மேல போயிட்டேன்ற ஒரு ப்ரௌட் எனக்கு இருந்துச்சு. கண்டிப்பா நம்ம வின் பண்றதையும் தாண்டி நம்மளோட மாணவர்கள் வின் பண்ணும்போது அதை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஜட்ஜ் பண்ணும்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஈஸியா இருக்கு. ஏன்னா அந்த ஜட்ஜ்ல வர வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எங்களுக்கு தெரியும். சோ அத நாங்க டார்கெட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட் கிட்ட. சோ அப்ப எங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரி, இப்போ கயல்விழி அக்கா இலங்கையில பார்த்தாச்சு, சர்வதேச மேடைகள்ல பார்த்தாச்சு, நிறைய நாடுகள்ல உங்களை வந்து யார் இது அப்படின்ற மாதிரி தேடி பேசிட்டு இருக்காங்க. உங்களோட அடுத்த கோல் என்ன? அடுத்த கோல் கண்டிப்பா என்னோட இப்போ லாஸ்ட் வீக் வந்து 7 ஸ்டூடெண்ட்ஸோட போனேன். அடுத்த ஏஷியா கப்புக்கு பெரிய ஒரு டீமோட போவேன். அண்ட் ஓஎம்சிக்கு அதை விட பெரிய ஒரு டீமோட போவேன். எனக்கு அடுத்து என்ன விட பல மடங்குகள் அவார்ட்ஸை வந்து என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கொடுப்பேன். ஏன்னா நான் கடந்து வந்த பாதையில் எனக்கு வந்து நிறைய இந்த விஷயங்களை எடுத்துக்கொள்றதுக்கு கஷ்டப்பட்டேன். நான் இப்ப நான் வந்து அதை தேடி 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 ஒரு இடத்துல நான் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். இப்ப சோ எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போற பாதை ரொம்ப ஈஸியான பாதையா தான் இருக்கும். ஏன்னா எனக்கு ஆசை இருக்கு, எந்த நாட்டுல இருந்து நான் ஒரு நிறைய பேரை கூட்டிட்டு போயிட்டு நிறைய அவார்ட்ஸை கொண்டு வரணும். அதை வந்து நான் கவர்மெண்ட்டுக்கும் தெரிவிக்கணும், அவங்க மூலமா எங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கணும். இதுதான் என்னுடைய அடுத்த கோலா இருக்கு. நம்ம நிறைய விஷயங்களை கயல்விழி அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கேன். அக்கா, இப்போ நம்ம சர்வதேச மேடைகள் பத்தி பேசிருந்தோம். இலங்கையில இருக்கக்கூடிய மேடை என்ன? ஏன்னா இதுல பார்ட்டிசிபேட் பண்ணாதான் அடுத்த ஒரு ஸ்டேஜ் அப்படின்றது வரும். ஏன்னா நம்ம ஸ்கூல்லயுமே ஒரு காம்படிஷன் ஸ்கூல்ல பண்ணாதான் அதுக்கு அடுத்த மேடை என்ன அப்படின்றது நமக்குமே தெரியும். சோ இலங்கையில அடுத்து வர இருக்கிற காம்படிஷன்ஸ் ஏதாவது இருக்கா? அப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கு எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது, அதுக்கான தகுதிகள்லாம் என்னென்ன, அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? கண்டிப்பா வந்து இப்ப நான் ஸ்ரீலங்கன் ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன்ல பிரசிடென்ட்டா இருக்கிறேன். ஸோ நான் நினைக்கிறேன் நேஷனல் அவார்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேஷனல் அவார்டுன்றது நம்ம இந்த நாட்டில் ஒரு அங்கீகாரத்தை எடுக்கணும்னா முதல்ல நேஷனல் அவார்ட் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுவேன். ஏன்னா நேஷனல் அவார்டு இப்போ நெக்ஸ்ட் மந்த் 11ஆம் தேதி இருக்குது. இது ஹில்டன் ஹோட்டலில் தான் நடக்குது. இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண பல ஊர்கள்ல இருந்து வராங்க. ஜெஃப்னா, பெட்டிக்லோ, கேண்டி எல்லா ஊர்ல இருந்தும் வராங்க. பட் இன்னும் நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியல, இது எப்படி போகிறது. நாங்கள் வந்து எங்களோட ஸ்ரீலங்கன் ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன்ல வந்து நாங்கள் எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ அதில் உள்ள கண்டாக்டுக்கு வந்து கண்டாக்ட் பண்ணினாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் இந்த நேஷனல் அவார்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் நம்முடைய இந்த ஸ்ரீலங்கன் ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷனில் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து நாங்கள் இன்னொரு சப்போர்ட் என்ன பண்ணுறோன்னா அவங்களுக்கு ஒரு மெம்பர்ஷிப் கொடுக்குறோம். ஸோ அந்த மெம்பர்ஷிப்பை அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி நேஷனல் அவார்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் ட்ரெயினர்ஸ் வரும்போது அவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ இப்போ 5000 rupeesன்னு சொன்னா ஒரு கேட்டகரி நீங்க வந்து 3500 தான் பே பண்ணணும். ஸோ மெம்பர்ஷிப் ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா யாருக்கும் இந்த அப்டேட்ஸ் இல்லாதது தான் இங்கே இருக்கிற பிரச்சனை. ஸோ அப்டேட்ன்றது வந்து கிடைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு அசோசியேஷனுக்குள்ள அவங்க இருக்கும்போது அவங்களுக்கான அப்டேட்ஸ் வந்து வாட்ஸ்அப்லேயோ மெயில்ஸ்லேயோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு நேஷனல் ட்ரெயினர் வராங்க, இன்டர்நேஷ்னல் ட்ரெயினர் வராங்கன்னா நம்ம அது மூலமாக அறிவிப்போம். ஸோ அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும் போது நம்ம மக்கள் எல்லாருமே வந்து விருப்பமாகவும் வருவாங்க. ஆமாம், கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொன்னீங்க தானேக்கா, இப்போ நம்ம வந்து அதை வந்து இருக்கணும், ஏதாவது ஒரு அசோசியேஷனில் நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அதில் அந்த அசோசியேஷனுக்கு நம்ம வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது? ஏதாவது வெப்சைட்ஸ் இருக்கா, இல்லைன்னா ஏதாவது நம்பர்ஸ் இருக்கா? ஏன்னா இப்போ நிறைய பியூட்டிஷியன்ஸ் நிறைய ஏரியாஸ்ல இருக்காங்க. இப்போ அவங்க எப்படி உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுறது? ஸ்ரீலங்கன் ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன் ஒரு பேஜ் இருக்குது. அது வந்து ஸ்லாஹேப், அந்த பேஜ் நேம் வந்து ஸ்லாஹேப். ஸோ அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணினீங்கன்னா
அவங்க வந்து அதுக்குன்னு நாங்க ஒரு டீமை ரெடி பண்ணியிருக்கிறோம். அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுல கான்டாக்ட் நம்பர்ஸ், அதுல வந்து யாரை கான்டாக்ட் பண்ணணும், எவ்வளோ பேமெண்ட்ஸ், அதுக்கான பேமெண்ட் எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போடணும், எல்லா டீட்டெயில்ஸுமே அதுல இருக்கு. ஸோ நீங்க சோஷியல் மீடியால சாதாரணமா சர்ச் பண்ணினீங்கன்னா ஸ்லாஹப்ன்றது உங்களுக்கு கிடைச்சிரும். அண்ட் அதுல தமிழுக்கான வீடியோஸ் எல்லாம் நான் பதிவிட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும் அதுல கான்டாக்ட் பண்ண. இப்போ அப்படி வர்றவங்களுக்கு ஏதாவது தகுதி, இந்த ஒரு தகுதி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குதா? கண்டிப்பா இல்ல. அவங்க பியூட்டிஷியனா இருக்கணும். அவங்க பியூட்டிஷியன் அண்ட் அவங்க டேலண்டடா இருந்தா தான் அவங்களால போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம டைம் லிமிடேஷன் கொடுத்துருக்கிறோம். 45 மினிட்ஸுக்குள்ள நீங்க ஒரு ஹிந்து பிரைடல் லுக்கை கம்ப்ளீட் மேக்கப்பை செய்யணும். ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் அண்ட் ட்ரைனிங் அவங்க இருந்தா தான் அந்த டைமிங்க்கு முடிக்க முடியும். இல்லைன்னா அவங்க பாதியில தான் ஸ்டாப் பண்ண வேண்டி இருக்கும். ஏன்னா அதுக்கான ட்ரைனிங் கண்டிப்பா வேணும். பியூட்ரிஷியனா இருந்தா போதும், எங்களுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. பியூட்ரிஷியன், ஹேர் ட்ரெஸ்ஸர் எதுனாலும் ஓகே. ஏன்னா நெயில் கேட்டகரி கூட இருக்குது, நெயில் ஆர்டிஸ்டாவும் இருக்கலாம். இப்போ இந்த கேட்டகரிஸ்ல வந்து நீங்க சூஸ் பண்ணி அதுக்கான அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரைனிங் ஆகி அதுக்கான ஃப்ரீ ட்ரைனிங்ஸும் நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மெம்பர்ஷிப்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃப்ரீ ட்ரைனிங்ஸ் வந்து அறிவிக்கப்படும். ஸோ இப்போ நேஷனல் அவார்ட் கிட்ட வந்துருச்சு. ஸோ நாங்க அடுத்தடுத்து ஃப்ரீ ட்ரைனிங்ஸ் போடுறோம். ஸோ நான் ஒரு செக்ஷன் செய்வேன், என்னோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அந்த நெயிலுக்கான ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து ட்ரைனிங் கொடுப்போம். ஸோ இதெல்லாமே இந்த மெம்பர்ஸுக்கு ஃப்ரீ. அப்ப அவங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவங்களுக்கு சக்சஸா அவங்க வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் கூட. ஆமா. இப்போ என்ன, இப்போ இதை தாண்டி நான் வந்து ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அது உங்ககிட்ட தான் கேட்கலாம். இப்ப நிறைய பேர் படிக்கிறாங்க, படிச்சு சர்டிபிகேட் வாங்குறாங்க. வாங்கினதுக்கு பிறகு அந்த சர்டிபிகேட் அவங்களோட சலூன்ல போட்டு ஒரு சலூன் ஒன்று ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணி ஒரு 2 monthsல அவங்க சில பேருக்கு படிப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி படிப்பிக்கிறது சரியா இருக்குமா? அவங்க வந்து சரியான மெத்தட்ல அவங்களோட டீச்சர்ஸ் ட்ரைனிங்கை முடிச்சிட்டு படிப்பிக்கிறாங்களா இருந்தா அது ஓகே. இப்போ நான் சொல்றேன்க்கா, இப்போ நார்மலா இப்போ நீங்க ஒரு பியூட்டிஷியனா இருக்கும்போது நான் உங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணி என்னோட கோர்ஸ் முடிக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு என்னோட ஒரு சலூனை நான் ஓபன் பண்ணி அதுல நான் ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் படிப்பிக்கிறேன். கண்டிப்பா முடியாது. அந்த மாதிரி நீங்க ட்ரைனிங் கொடுக்க முடியாது. நீங்க வந்து டீச்சர்ஸுக்கான ட்ரைனிங் எடுத்துக்கணும். அந்த டீச்சர்ஸுக்கான அரசாங்கத்துல அங்கீகாரம் எடுக்கணும். நீங்க ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அங்கீகாரம் சரியானவரான்றது கவர்மெண்டால போட்டு செக் பண்ணுவாங்க உங்களை. ஸோ அந்த செக் பண்ற நேரம் வந்து இப்ப நான் வந்து இன்டர்நேஷனல் ட்ரைனிங் அகாடமி வந்து வச்சிருந்தேன். ஸோ சிட்டி அண்ட் கில்ட் நான் செய்தேன். அவங்க வந்து எல்லாமே வந்து என்ன செக் பண்ணாங்க. எனக்கு பார்க்கிங் இல்லைன்னு என்னைய வந்து கேன்சல் பண்ணினாங்க ஃபர்ஸ்டா. ஸோ அதுக்கப்புறம் நான் பார்க்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு திருப்பி கால் பண்ணணும்னு தான் எனக்கே அகாடமி அப்ரூவல் கிடைச்சிச்சு. சாதாரணமா செய்யறவங்க செய்துகிட்டு தான் இருக்கிறாங்க. பட் அது செய்யறது சரியான தவறான ஒரு விஷயம். நம்ம கவர்மெண்ட்டுக்கு கீழே சரியான அப்ரூவல்ஸோட நாங்க செய்யும் போது எந்த பயமும் இல்லாம அழகா நாங்க ட்ரைனிங் கொடுக்கலாம். அக்கா, இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இப்ப எல்லார் கையிலயுமே போன் இருக்கு. காலையில எழும்பி பல்லு விளக்குறமோ இல்லையோ, காலையில எழுந்ததுமே எல்லாருமே சோசியல் மீடியாஸ் தான் பாக்குறோம். சோசியல் மீடியா மிகப்பெரிய ஒரு சப்போர்ட், எல்லா துறைக்குமே ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்குது. இந்த சோசியல் மீடியாஸ்ல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடுவாங்க. நீங்க வந்து எப்படி சரியான முறையில் ஒரே நாள்ல நீங்க வந்து மேக்கப் படிக்கிறது, எப்படி ஒரே நாள்ல நீங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகி நீங்க வந்து எப்படி ஒரு சலூன் வைக்கிறது, இந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய பார்க்கக்கூடியதா இருக்குது. இந்த ஆன்லைன்ல இப்படி பார்த்து படிச்சு அது ஒரு தியரி இருக்குமா அதுல? அப்படி செய்யக்கூடிய அவுட்புட் எப்படி வரும்? நல்ல கொஸ்டின் இது. ஏன்னா இந்த காலத்துல இப்ப நானுமே வந்து சில விஷயங்களை வந்து ஆன்லைன்ல டிப்ஸுகளை எடுப்பேன். பட் ஃபுல் ட்ரைனிங் வந்து ஆன்லைன்ல சரியான்றது வந்து அது கொஸ்டின் மார்க் தான். அது நீங்க ஒரு நல்ல ட்ரைனிங் எடுத்த ஒருத்தவங்களா இருந்தா நீங்க 1 day செமினார் அட்டென்ட் பண்ணலாம் ஆன்லைன்ல. நல்ல ட்ரைனிங் ஒன்று உங்களுக்கு இருக்கு. ஸோ உங்களை வந்து ஜஸ்ட் பாலிஷ் பண்றதுக்காக நீங்க அட்டென்ட் பண்றீங்க. அப்படி இல்லாம ஆன்லைன்ல போடுற வீடியோஸை பார்த்து நான் பிரைடல் மேக்கப் செய்ய போறேன்னா கண்டிப்பா அது ஃபெயிலியர் தான். ஏன்னா அவங்களால அந்த ஆன்லைன்ல ஒரு சில விஷயங்களை தான் சொல்ல முடியும். எல்லாமே இப்ப நம்ம போன்ன்றதும் வந்து கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு வந்து ஒரு டயர்ட் வரும், கொஞ்சம் கண்ணெல்லாம் இருட்டி ஒரு மாதிரி ஆகும். ஸோ அப்ப நம்மளால வந்து அது ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா ஆன்லைன்ல வீடியோஸ் போடுறதே நம்ம ஷார்ட் வீடியோஸ் தான் போடுவோம். ஏன்னா அதுதான் நிறைய பேர் பார்ப்பாங்க.
ஆமா. அப்ப அந்த ஷார்ட் வீடியோஸ்ல கண்டிப்பா நீங்க வந்து ஃபுல் பிரைடல் மேக்கப் லுக்கை வந்து படிக்க முடியாது. ம். அப்படியே போடுறதா இருந்தாலும் அவங்க தியரி உங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ம். அவங்க போடுற ஸ்கின்னுக்கு அவங்க போடுற நம்பர் என்ன, ஃபவுண்டேஷன் நம்பர் என்னன்றத பார்த்து எழுதிக்கிட்டு, நான் இங்க வேற ஒரு ஸ்கின்ல போயிட்டு மேக்கப் போடும்போது கட்டாயம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா அவங்க வந்து வேறொரு ஸ்கின்னுக்கு போட்டு காட்டுறாங்க, நீங்க இங்க அதே நம்பரை வாங்கி வச்சு நீங்க இங்க ஒரு பிரைடல் மேக்கப் செய்துகிட்டு இருக்கிறீங்க. ஸோ இதுல கட்டாயம் உங்களுக்கு ஃபெயிலியர் தான். ஓகே. பட் பாலிஷ் பண்ணி அப்டேட் பண்ணி நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு சோஷியல் மீடியா நல்ல ஒரு சப்போர்ட். ஏன்னா சின்ன சின்ன டிப்ஸ் இருக்கும் அதுல. எனக்கு நல்ல ஒரு தியரி இருக்கு, அந்த தியரியில நான் அதுல தேவையான விஷயத்த மட்டும் எடுத்துக்கிருவேன். ஸோ ஐலைனர் ஒன்று போடுறீங்க, இப்படி போட்டீங்கன்னா இந்த கண்ணுக்கு அழகா இருக்கும். ஸோ அது நல்ல ஒரு டிப் எனக்கு. இந்த மாதிரி விஷயங்களை எடுக்கலாமே ஒழிய சோஷியல் மீடியால நீங்க வந்து ஒரு படிச்சுட்டு நீங்க ஒரு ஆர்டிஸ்டா கண்டிப்பா வர முடியாது. கண்டிப்பாக்கா. நிறைய விஷயங்கள் நாங்க வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசியிருந்தோம். நிறைய அப்படி ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒவ்வொருமே அப்படியே தொட்டு 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 நிறைய விஷயங்கள் நாங்க வந்து பேசியிருந்தோம். ரொம்ப நன்றி அக்கா. இன்றைக்கு நிகழ்ச்சியில வந்து நிறைய விஷயங்களை நீங்க வந்து பேசியிருந்தீங்க. உங்களோட கோல்ஸ் அது வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்றது எங்களுடையுமே விஷஸ். உங்களுக்கு எங்களோட நன்றிகள். தேங்க்யூ.